சரி இந்த பாதையில் போய் கொண்டு வந்தேன். ஆனால் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் போவோம், நம்ம ரெண்டும் சேர்ந்தே போவோம், இப்போமே ஏன் போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம். கடைசியில் போகணும், பிள்ளைங்களுக்கெல்லாம் கரையேற்றிடணும், நல்ல விஷயந்தான். ஆனால் பிள்ளைங்கள கரையாற்றுறதுக்கு முன்னே நீ போய் சேர்ந்துட்டீன்னா என்ன பண்ணுவேன்? எப்படி தெரிஞ்சுப்ப இதை? அதெல்லாம் முடியாதுன்னா போனாலும். அதனால் இது மூட நம்பிக்கைன்னு அர்த்தம் இதுக்கு. ஏன்னா நம்ம நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தா வந்துக்கிறேன், நான் 100 வருஷம் பொறுத்து வரேன். நீட்டு மரணம்ன்றது இறைவன் முடிவு பண்ணி வச்சுக்கிறான் நமக்குள்ள. அது எப்போ வேணாலும் நடக்கலாம். இப்போ பேசினுக்கிறேன், நாளைக்கு நான் இல்லாமல் போயிடலாம். அதனால் நான் இருக்கும்போது உண்மையை தெரிஞ்சுக்கணும். பின்னாடி நான் தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு தெரிஞ்சுக்கலான்னா நாளைக்கு நான் இருந்தால் தானே தெரிஞ்சுக்கிறதுக்கு. நானே இல்லையே, அப்புறம் உண்மை எப்படி தெரிஞ்சுப்பேன்? அதனால் கிடைக்கும் போது பயன்படுத்திக்குங்க. இது அறியாமையில் சொல்கிற விஷயம். 2 பேர் போகலாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பிக்கு வரும். சட்டி காலியாக இருந்ததுன்னா சொரன்னா கூட கிடைக்காது. இளமை இருக்கும்போது தான் ஞானம் வரும், முதுமையில் ஞானம் வராது, நினைவு தான் வரும். அதனால தான் நான் சொல்கிறது, எல்லாரும் இளமையில் வைப்போம், பிடிங்க இதை, நல்ல நிலைக்கு வருவீங்கன்ட்டு. முதுமையில் இதை பிடிக்க முடியாது. இது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. இது மற்ற கடவுள் வழிபாடு மாதிரி கிடையாது. உன்னை தேடி எடுக்கிறது, உண்மையை தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு உங்கள்கிட்ட பொருள் இருக்கணும். பொருள்னா விந்துன்னு அர்த்தம். ஆணுக்கு விந்து இருக்கணும், பெண்ணுக்கு சுரோனிதம் இருக்கணும். இந்த ரெண்டும் இல்லாத கடவுள்கிட்ட போகவே முடியாது, இந்த கொம்பனாலையும். அதனால் அந்த ரெண்டையும் எடுத்துன்னு போய் விளையாட கற்றுக்கணும். அது கூட அது விளையாடணுன்னா அது உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் விளையாடுவேன். 40 வயசுக்கு மேலே போச்சுன்னா தானாகவே குறைய ஆரம்பிச்சிட்டோம். குறைஞ்சி போச்சுன்னா நீ எந்த கடவுளையும் தேட முடியாது, சும்மா ஏமாந்து போடுவீங்க. சொல்லியாச்சு. அவங்க வந்து உங்கள் வீடியோ எல்லாம் சொல்லி கதாச்சு, வீட்டை விட்டு வெளியில் போயிட மாட்டேன்னு எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. அவங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. அது வராது. சில பொம்பளைங்களுக்கு சம்பாதிச்சு அப்படியே கொடுப்ப கொள்ளுக்குது, பாவம் அது கூட போகுதுன்னு பயப்படுவாங்க. அவங்க கேட்குற கேள்வி ஒரே பொம்பளை பயப்படுறதே காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை நீ போயிட்டு போகிறேன்னு பயப்படுறது இல்லை, உன் வருமானம் போயிட்டு போகுதுன்னு பயப்படுவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணீங்க, ஏன் குழந்தை பார்த்தீங்க, இதுக்கு ஏன் இந்த பாதையில் போகணுன்னு கேட்குற 2 வருஷமா இதே கேள்வி தான். அவங்க பதில் சொல்ல முடியல. கேட்டுக்கிட்டே கேட்ட நீ உன் வழியில் போய்கிட்டே தான் இருக்கேன். ஆமாம், அப்போ உங்களை முடியல. ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு முறை சொல்லுவாங்க, மறுமுறை சொல்லுவாங்க, 3வது வாட்டியும் சொல்லுவாங்க. நீ 3 வாட்டி இப்போ நான் ஒரு ஆள் வந்து எனக்கு நோட்டீஸ் வைப்பார் கல்யாணத்துக்கு. நான் அவர் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சுட்டாருன்னு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவர் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நோட்டீஸ் வச்சுருப்பார் எனக்கு இல்லை. ஆனால் ஒரு வாட்டி நோட்டீஸ் வச்சா நீ போக மாட்டேன். அவர் என்ன நினச்சிப்பார், பாவம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை போல வரலன்னு வரும். 2வது வாட்டி நோட்டீஸ் வைப்பார், போக மாட்டேன். 3வது வாட்டி நோட்டீஸ், அதோட எனக்கு நோட்டீஸை வைக்க மாட்டார். அது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் சொல்லி நேரிட்டு நீ போய் நேர அப்புறம் சொல்லவே மாட்டாங்க, கம்மன் ஆகிடும். எது சொன்னாலும் இது குறைக்கல அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதோட நீ உன் வழிக்கு கிளியர் ஆகிடும். போ சந்தோஷம். ஊரடங்கோட நான் நடந்து வரணும் பிளான் பண்ணியிருந்தேன் ஐயா. அப்புறம் முடியல, கிட்ட சத்தம் போட்டாங்க, எவ்வளோ வழி போயிட்டு இருந்தால் நீ ஊரோட வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போன பௌர்ணமி நடந்து வந்தேன். ஒரு 6 நாள் தான் டைம் இருந்து. சரி, ஒரு நாள் முடிந்து நடந்தேன். 55 கிலோமீட்டர் தான் நடக்க முடிஞ்சுது. நைட்டு நடந்தால் ஒரு 80 கிலோமீட்டர் நடந்திருப்பேன். 6 நாளைக்கு நடந்து வந்து சேர முடியாது, என்ன முடியாச்சு. உடம்பு ரொம்ப கஷ்டமாக ரிட்டர்ன் போயிட்டேன். வீட்டில் என்னைக்கு ஒதுக்குறாங்க வெறுக்கிறாங்களோ அந்த டைமில் வந்து போயிடலாம் பாட்டி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வெறித்தனமான அன்புன்னு சொல்லலாம். பெண்ணுன்ற பொருள் வந்துக்குது, அது ஒரு காந்தம். இப்போ இந்த பக்கம் இப்படி திரும்பி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே யார் போகிறாங்கன்னு தெரியாது இல்லை. 4 ஆம்பளை போனால் கூட திரும்ப மாட்டேன். ஆனால் ஒரு பொம்பளை அங்கே போனால்னா நீ தானாகவே திரும்பிடுவேன். அது ஒரு ஈர்ப்பு. அதே மாதிரி ஒரு பொம்பளை அடுப்பாங்கரையில் சோறாக்கினப்பா, அவளுக்கு யார் போகிறான் யார் வரான் ரோட்டில் தெரியாது. 10 பொம்பளை போனால் கூட அவள் திரும்பி பார்க்க மாட்டான். ஆனால் ஒரு ஆம்பளை போனான்னா தன்னறியாமல் எங்கெங்கே போகிறீங்கன்னு. இது பெண்ணுக்கிட்ட ஆண் ஒரு காந்தம், ஆணுக்கிட்ட பெண்ணு ஒரு காந்தம். ஒரு உடலுக்குள்ளேயும் 2 இருக்குது. ஒரு பெண் இருக்கிறா, ஒரு ஆண் இருக்கிறான். ஒரு பெண் உடல்லையும் ஆண் இருக்கிறான், பெண் இருக்கிறான். ஆண் உடல்லையும் பெண் இருக்கிறான், ஆண் இருக்கிறான். இந்த 2ம் சேர்ந்து தான் உலகத்தில் விளையாடி நிற்குது. அந்த ஆண் பெண்ணுன்றது தான் சந்திரன்றது பெண்ணாகவும் சூரியன்றது ஆணாகவும் உடலுக்குள்ளே விளையாடி நிற்குது. அது இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம்லாம் இருக்கும். அதனால் இதை கண்டெல்லாம் பயப்படக்கூடாது. நீ போகிற பாதையில் நீ போய்கினே இருக்கணும். எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னொரு நண்பர்களுக்கு ஒரு சந்தேகம். அவங்க தாத்தா காலத்தில் ஒரு பசுமாடு வளர்த்துருக்காங்க. பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சிருக்குது. அவங்க வந்து சண்டையில் வந்து பசுமாட்டு நாக்கை இழுப்பு வச்சு அறுத்துருக்காங்க அவங்க தாத்தா. அதான் போலீஸ் ஸ்டேஷன் போகிறான். உனக்கு என்ன போச்சு, உன் வேலையை நீ பாரு. இல்லை அவங்க வளர்த்து நமக்கு என்னத்துக்கு ஊரு கதை, ஆம்பளை ஊரில் 1000 கதை நடக்கும். எல்லாம் போய் நம்ம மதிச்சு பண்ண முடியுமா? பாவம் நீடிக்குமான்னு சொல்லி அந்த பாவ புண்ணியம் அவனோட போகுது. உனக்கு எதுக்கு அது? நீ அத்தை உனக்கு பாவம், அவன் அத்தை அவனோட பாவத்தில் போட்டு சொல்லி வருத்தப்பட்டாங்க. போட்டப்பா உனக்கு செய்யும்போது தெரியலையா?
போட்டமே. ஆம்பளை வாரிசு. எப்போ ஒரு மனுஷன் பாவம் நினச்சிடறான்னு அப்போ வந்துடுச்சுன்னு அர்த்தம் அவனுக்கு. எப்போ ஒருத்தன் ஒரு செயலை செய்து அது புண்ணியம்னு நினைக்கிறேன்னா அப்போ புண்ணியம் வந்துடுச்சு. நினைவு தான் செயலாகும். அதனால் அவன் எதை செய்தானோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் அனுபவிச்சுட்டு போகிறான். நீ செய்கிற செயல் நல்ல செயலாக செய்தும் போ. சரி ஐயா, அந்த பித்ருவை பற்றி பேசியிருந்தீங்க, யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அதாவது ஒரு உயிர் வந்து 20 நாளில் வேறு இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் சில விளம்பரங்களில் பார்க்கும்போது ஆவியோட பேசலாம் இந்த மாதிரி சொல்கிறாங்களா? இதை பற்றி உங்கள் நான் சொன்னது இல்லை. நீங்கள் சொல்லையா? பித்ருவை பற்றி அவங்களே சொல்கிறாங்க இருக்குதுன்ற. ஆமாம், நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். சரி. ஆவியும் இல்லை, பித்ருவும் இல்லை. சரி, அப்போ அது ஒரு ஏமாத்து வேலை தான் இல்லையா? அதான் கேட்குறேன். சரியா? அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து கிளம்பும்போது கடுமையான மழை. சரி. ஆமாம், வருவோமோ வர மாட்டோமோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார் பார்த்தீங்கன்னா மழை விட்டுடுச்சியா, நானே வாரேன்னாரு. அதான் அந்த ஒரு கொடுப்பனை இன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு. இது ஆமாம், மன உறுதி. கண்டிப்பாக. ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடலில் மீன் பிடிக்க போகிறான். ஆமாம், மீனகாரன். ஆமாம், கடலில் அலை அடிக்குது. ஆமாம். சாதாரண அலை இல்லாத குளத்துலேயே நம்ம இறங்க பயப்படுறோம். ஆனால் அலை அடிக்கிற கடலில் இறங்கி அவன் மீன் பிடிக்கிறான். அவன் திரும்பி கரையேறுவானோ ஏற மாட்டானோ தெரியாது. ஆனால் தைரியமாக இறங்கிடுறான். அந்த தைரியம் அவனை திருப்பி கரையேற்றுது. அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் இது என்னால் முடியும் அப்படின்னு செய்தால் முடியும். கண்டிப்பாக. போகுமா போக மாட்டோமா, மழை வருமா, பாதியில் குளிர் எடுத்துக்குமான்னு தான் வீட்டில் படுத்துக்க வேண்டியது தான். கண்டிப்பாக. அது மாதிரி எங்கள் அப்பாவும் உங்கள் வழி தான் ஐயா. தெய்வ வழிபாடே கிடையாது, பெரியாருன்னு சொல்லுவாங்க சொந்தத்தில். நான் தெய்வ வழிபாடு பண்ணாமல்லாம் இல்லை. அது எல்லாம் நான் அந்த மாதிரி முட்டாள் இல்லை. நான் சரி, நான் கடவுள் இருக்குதுன்றவேன். ஆனால் இந்த ரூபத்தில் இல்லைன்றீங்க. கடவுள் இருக்குதுன்ற உனக்குள்ளவே இருக்குதுன்றவன். நான் கடவுள் இல்லைன்றவன் கிடையாது. சரி சரி. அவங்க கதை வேற, நம்ம கதை வேற. நான் கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன். அதான் கேட்கணும்னு செய்ய. அதான் கடவுள் இல்லைன்னா நான் கோயில் கட்ட மாட்டேன். கடவுள் இல்லைன்னா நானே இருக்க மாட்டேன். கண்டிப்பாக. கடவுள் எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நான் உழவ முடியும். கடவுள் என்ன விட்டு பண்ணா நான் படுக்க தான் ஆயிடுவேன். இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதான். கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாள் இல்லை. நானு கடவுள் உண்டு. ஆனா இருக்கிறத இல்லைன்ற முட்டாளும் கிடையாது, இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளும் கிடையாது. இப்போ நான் சாலக்கிராம வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் அணிவிக்க தானே செய்யறேன்றாங்க. கால் ஊனத்துக்கு இதுக்கு என்ன? அதெல்லாம் அவங்க மனசை பொறுத்துக்குது. இது வந்து அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு பாதை அவனுக்கு பிடிச்சதுக்கெல்லாம். இப்போ ஒரு 10 பொம்பளை எடுத்து நிறுத்திட்டு உனக்கு எந்த பொண்ணுங்க ஓணும்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பதில் சொல்லுது இல்லையா? உனக்கு 10 பொண்ணுல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சி மனசுக்கு பிடிக்குதா தானே ஓனன். 10 ஓனன்னா விபரீதமா போறிட்டோம், நீ காலி ஆயிடுவேன். அந்த மாதிரி உலகத்துல மக்களுக்கு பல மதங்கள் இருக்குது. அவன் மனசுக்கு எது சரின்னு பார்த்தா அதை போய்கின்னுக்குறான். நீ உன்னை தேடிக்கின்னு நீ என் மதத்தை தேடுற. என் பையனுக்கு ரொம்ப ஈடுபாடுயா. அதான் முதல் முறையா வந்து நிறைய பசங்க இருக்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் மதுரை இருந்து வந்துக்கிறாரு. அவர் என் பையன்கிட்ட பேசணுங்கன்னாரு. பையன் உன்னோட வச்சுக்க என்கிட்ட என்னத்துக்கு எத்துனாரு? இது சும்மா அன்பு கின்புன்ற முறையில ஏமாந்து போறது. நாளைக்கு அது ஒதுக்க போகுது. அது தெரியாததுக்கிட்ட கொஞ்சம் கொலாவிக்கின்னு இருக்கிறோம். ஆபத்து நமக்கு அதால் தான் வந்துக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரு மந்திராலயம் இது ராகவேந்திர பக்தர் ஏதாவது ஒரு பக்தரா இருக்கட்டும். அதான் இறைவனை விட மகான்கள் அந்த டைட்டில் சொல்ல வரேன். ரொம்ப நன்றியா. நன்றிப்பா. துருத்தி ஊதுதல் அப்படின்னா துருத்தி ஊதிக்கும் தானேப்பா நீ இருக்கிற. துருத்தி ஊதலைன்னா நீ இருக்க மாட்ட. துருத்தின்னா உடம்புல காற்று ஊதிக்கினே இருன்னாரு. அந்த காற்று போய்கினே இல்லைன்னா நீ இருக்க மாட்டே. துருத்தியே இருக்காது, பொச்சிடுவாங்க போய். அதான் துருத்தி ஊதிக்கினு இரு. அதை ஊதாத நிறுத்தாத, நிறுத்து நீ நான் உள்ளே போடுவேன் அப்படின்னா. மனதை ஒரு வில்லாக்கி வான்பொறியை நானாக்கி எனது அறிவை அம்பாக்கி எய்வது இனி எக்காலம் அப்படின்னு சொல்றாரு. சரி, கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு? அவளையா என்ன பண்ணினுக்குற? நான் ஐயா படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிறேன். என்ன படிக்கிற? ஒரு வேலைக்கு படிச்சுனுக்கிறேன். ஏன் எதுக்காக அதை படிக்கணும்? நீ இவ்வளோ படிச்சு போட்டு வில்லாக்க போகிறவ அதாக்க போகிற படிப்பு என்னத்துக்கு அது? இல்லையா, இப்போதைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்யணும். இப்போ அது வேலை செய்ய துட்டு ருசி பிடிச்ச உடனே வில்லு அம்பு எல்லாம் போயிடும். அதனால் அதெல்லாம் வேணாம். உன்னை நீ தேடு. நான் யாருன்னு தேடு. முதல்ல நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன்னு தேடு. என்ன செய்ய வந்தேன், நான் என்ன செய்கிறேன், என்ன செய்யணும், இந்த ஆராய்ச்சி சுய ஆராய்ச்சி நடத்து. மகான்கள் சொன்னதெல்லாம் நீ கிட்ட கூட போக முடியாது. சராசரி மனுஷனால அது கிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா அவங்க வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாத்தையும் போட்டு பட்டினத்தாரு கோமனம் கட்டின்னு வெளியே வந்தார். ராஜா விட போனக்கா நீ போவிய பொழப்பு தேடிங்கிறிய.
அதனால இது மனுஷனுக்கு சாத்தியம் கிடையாது. மனுஷன் அவங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு பாட்டா பாடிக்கின்னு தான் தெரியறதுக்கு உதவுமே தவிர நடைமுறைக்கு உதவாது. நடைமுறைக்கு ஓணுன்னா உன்னை தேடு, நீ யாருன்னு தேடு, சுய விசாரணை பண்ணு, அதான் உனக்கு உதவும். சரிங்க, நன்றி. நன்றி. ஆன்மீகத்துடைய உச்சம் ஞானம். இங்கே எல்லாருமே வந்து ஞானம் தேடி தான் வந்திருக்கோம். ஆன்மீகத்தினுடைய உச்சம் ஞானம் இல்லை. சரிங்க. ஆன்மீகத்தினுடைய ஆரம்பம் யோகம். ஆன்மீகத்தினுடைய முழுநிலை ஞானம். ஆன்மீகத்தினுடைய உச்சம் இறைவனோட கலத்தல். நீ இல்லாம போறது. நீ எப்போ இறைவனோட கலந்து இறைவன்லேருந்து வந்த நீ இறைவனோட போய் கலந்தையோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சம். முடிவாய் அடிப்போச்சு. இப்போ நிறைய பத்திரிகை இங்கே போடுவாங்க. இந்த செத்து போனா சிவலோக பதிவு அடைஞ்சார், வைகுந்த பதிவு அடைஞ்சார், இவர் தான் இட்டன் போய் விட்டு வந்த மாதிரி, இவர் இட்டன் போனவர், இவர் இங்கே வருவார். பத்திரிகையில் போடுவாங்க. அப்படி அந்த சிவலோக பதவியோ வைகுந்த பதவி அடைஞ்சான்னா அவன் திரும்ப போகிறதில்லை, இறைவனோட கலந்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் இங்கே பிறப்பு எங்கேருந்து வரும்? ஜனனம் நடக்குமா? மரணம் அடைஞ்சவெல்லாம் சிவலோக பதவி வைகுந்த பதவி அடைஞ்சான்னா, சிவலோக பதவி வைகுந்த பதவி யாரால அடைய முடியும்? மனத்தை எவன் அழிச்சானோ அவனால் மட்டும்தான் அடைய முடியும். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் உபதேசம் கொடுத்துங்கிறோம். மனத்தை அழிக்கிறதுக்கு தான் யோகம். மனம் அழிஞ்சால் ஞானம். ஞானத்தினுடைய உச்ச நிலை இறைவனோட கலத்தல். அதை தானே ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு விடைக்கு சொன்னார். அதுக்கு அற்புதமான விளக்கங்கள் சொன்னார். எத்தனையோ மகான்கள் ஆன்மீகம் பேசினாங்க. ஆனால் மக்களுக்கு புரியாத ஆன்மீகமாக பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் பேசுனதெல்லாம் உண்மைதான், அதில் ஒன்றும் பொய் பொருட்டு கிடையாது. ஆனால் இந்த பாமரை ஜனங்களுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லாமல் போயிடுச்சு. அதை புரிஞ்சுக்கிற மாதிரி பேசல அவங்க. ஆனால் அந்த பாமரை மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசினவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒவ்வொரு அவனுக்கு புரியறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கதையை உருவாக்கணும். அந்த கதைகளை உருவாக்கி அந்த கதைகள் வழியாக அந்த மக்களுக்கு புரிகிற மாதிரி அவருக்கு அந்த தெய்வீகத்தை ஒப்புக்கூட்டினார். ரொம்ப அற்புதமான மகான் அவர். எல்லாரும் அவங்கவுங்கள யாருமே யாருக்கும் இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. மகான் ஞானின்னும் போது ஒரு நிலை தான். அங்கே அதில் யார் நிலையும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, எல்லா மகானும் உயர்ந்தவங்க தான். ஆனால் இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறதுல இப்போ நம்ம எல்லாரும் கடவுளை பற்றி பேசுனாங்க. என்ன புரிஞ்சது கடவுளை பற்றி? இந்த ஜனங்களுக்கு என்ன புரிஞ்சது? எது கடவுள்னே தெரியாத குழப்பத்தில் இருக்குது. அதானே கடவுள் வழிபாடாகுது. அது பக்தி. ஆனால் கடவுள் நீ தான், உனக்குள்ள இருக்குது கடவுள், உன்னை தேடுன்ற நான். அப்போ அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? ஆமாம், நான் இல்லைன்னா கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்குது இல்லையா? இந்த தெளிவை உண்டாக்குனவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் சொல்றாரு 3 பதுமைகள் செய்தான். ஒரு பதுமை கல்லுல, பதுமைன்னா பொம்மை, ஒரு கல்லுல ஒரு பொம்மை செய்தான், ஒரு பொம்மை துணியில செய்தான், ஒரு பொம்மை உப்புல செய்தான். இந்த 3 பொம்மையை அமைத்தும்போது கடவுள்ன்ற கடல்ல கலந்தான். கலந்தாக்கா இந்த கல்லுன்ற பொம்மை அந்த நீரை வலிக்கல, கடவுளுடைய சக்தியை வலிக்க முடியல. அதால துணியில செய்த பொம்மை கடவுளுடைய சக்தியை கொஞ்சம் வலிச்சு வச்சுக்கிச்சு. உப்புல செய்த பொம்மை கடலோட கரைஞ்சு போச்சு. அப்ப உப்பு பொம்மை காணும். அதான் உச்சம். ஞானத்தினுடைய உச்சம் எது அப்படின்னா, கடவுளோட நீ எப்ப கலக்குறியோ அது ஞானத்தினுடைய, அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு இல்லை உனக்கு. அதான் உச்சம். சொல்லு. அந்த மனம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஆமா. அவை சொல்லுது வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் அப்படிங்கிறது. இப்போ நாம எல்லாமே கிரகஸ்தருங்க. இங்க அந்த நிலைக்கு போக முடியும். அதனாலதான் நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன். வாக்கும் மனமும் இல்லாத நிலை மனோலயம் தேக்கின் அவ்வை. அது அவ்வைக்கு பொருந்தும். ஏன்னா அவ்வைக்கு குழந்தை குட்டி கிடையாது, புருஷன் கிடையாது. 18 வயசுலயே அது 60 வயசா மாறி போச்சு. இந்த இயற்கை சராசரி மனிதனுக்கு கிடைக்காது. ஆனா மனிதன் என்ன, நான் என்ன சொல்லினுக்கிறேன், உன்னை நீ அறிய கத்துக்கோ. மனத்தை அழிக்காத. மனத்தை அழிச்சுன்னா குடும்பம் கிடையாது. மனத்தை அழிச்சுனா உங்க அம்மா உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் புள்ள உனக்கு தெரியாது. மனத்தை அழிச்சுனா உன் ஊடு உனக்கு தெரியாது. அப்ப மனம் அழிக்காத, ஆனா மனத்தை சுருக்கிக்கோ. எல்லா செயலையும் செய். எதுலையும் நீ ஒட்டாம வாழ கத்துக்கோ. துன்பம் இல்லை உனக்கு. எதுல ஒட்டினாலும் சிலந்தி இருக்குது தெரியுமா, அது கூடு கட்டும்.
நல்லா வலை மாதிரி கட்டிட்டோம். ஆனா அந்த கூட்டுல இருந்து அதால வெளியே வர முடியாது, திருப்பி அதுலயே அந்த கூட்டிலேயே செத்து போயிருக்கும். அந்த மாதிரி இந்த பாசம், ஆசை, காமம், இந்த 3 கூட்டை கட்டிட்டு நீ அதுலயே செத்து போறியே, அது மாதிரி சாகாத, அதை விட்டு வெளியே வா, எல்லாத்தையும் நீ செய், எதுலையும் நீ ஒட்டி நிக்காதன்றான் நான் சொல்லின்னு இல்லையா. மனத்தை அழிக்காத, மனம் ஆயிடுச்சுன்னா உனக்கு எந்த செயலும் கிடையாது உலகத்துல. அது அவ்வை ஆயிடுச்சுன்னா அவ்வைக்கு தேவையில்லை மனம், கடவுள் மட்டும்தான் போகணும். மகான்களுக்கு எல்லாம் கடவுளும் அவனும் லிங்க். ஆனா மனிதனுக்கு, பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைங்களுக்கும் லிங்க். இவன் மனத்தை அழிச்சுட்டு எங்கிருந்து ஓழிச்சு போடுவான், எங்கிருந்து வேலைக்கு போவான். உன்னை அறிய கத்துக்குங்கோ, நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய கடவுள் ஆவாத, மனுஷனை ஆறறி மனிதனை வாழ கத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லிங்க. அதுதான் இங்கதான் இந்த இடத்துல தாங்க மிகப்பெரிய குழப்பம் மனிதர்களுக்கு உருவாகுது. அதாவது மனசை அவங்க அழிக்கணும் அப்படின்னாங்க, நாம எப்படி இருக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. மனத்தை ஒடுக்கிக்கோ, மனத்தை அடக்கிக்கோ. மனம்ன்றது எப்படின்னா, அது ஒரு சின்ன விதை போட்டு ஒரு செடி முளைச்சா ஒரு 2 இலை மட்டும் வரும். முதல்ல வளர வளர என்ன பண்ணோம், 4 களை வரும். நல்லா வளர்ந்து நான் பெரிய மரமாகி 10 பேருக்கு நிழல் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஆனா அந்த மரத்தை போய் நீ அடியோட வெட்டினா என்ன ஆகும்? பக்கத்துல இருக்கிற வீட்டு மேலாம் ஊஞ்சி எல்லாத்தையும் அழிச்சிடும் அது. அதனால அப்படி அழிக்கக்கூடாது, ஒரு கலையா கழிக்க கத்துக்கோ. அந்த கழிக்கிற கத்தி தான் யோகம். கழிச்சு முடிஞ்சதுன்னா ஞானம். அதனால கழிக்க கத்துக்க. மரத்தை அடியோட வெட்டாத, அடியோட வெட்டினா நீ இருக்க மாட்ட. நீ இருக்கணும், உன் செயல் இருக்கணும், ஆனா எதுலையும் நீ ஒட்டி இருக்க கூடாது. அதுதான் ஆன்மீகம். ஏன்னா எல்லாரும் குடும்பம் வச்சுக்கிறாங்க. யாரும் 10 வயசுல திருஞான சம்பந்தம் மாதிரி 8 வயசுல ஞானம் பெற்று போகவும் முடியாது. 2வது இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாம வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம மீடியா வந்ததால மீடியாவில் பேசி இப்படி ஒரு பாதை இருக்குது, இப்படி ஒரு பையன் மதுரையில இருந்து ஒரு வக்கீல் வந்து உபதேசம் வாங்கினாங்க புருஷன் பொண்டாட்டி. அவங்க சொல்றாங்க 13 வருஷம் வேற ஆசிரமத்துல எங்களுடைய வாழ்க்கையை வீணா போயிடுச்சு, இப்படி ஒரு அதிசயமான வழி இருக்குதுன்னு தெரியாம போயிடுச்சு. இது மாதிரி கோடிக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு பேரும் இந்த வாழ்க்கையில அவங்க பெற்றாங்க, வளர்ந்தாங்க, படிச்சாங்க, வேலைக்கு போயிட்டாங்க, ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி குடும்பம் நடத்துங்கிறாங்க. இப்ப போய் எல்லாரும் இமயமலைக்கு அனுப்ப முடியுமா? அது முடியாத, சாத்தியம் இல்லாத விஷயம். மகான்கள் மனத்தை அழிக்கலாம், மனுஷன் அழிக்க முடியாது. மனுஷன் மனசை அழிச்சானா இவன் மகான் ஆயிடுவான். மகான் ஆனா வீடு வாசல் தெரியாது போயிடும். அப்புறம் குழந்தை வீட்டுல நடுவோட்டில் பிச்சை தான் எடுக்கணும். மனத்தை அடக்க கத்துங்க. அடக்கிறது புலனடங்களால் மனம் அடங்கும், மனம் அடங்கினால் புலன் அடங்கும், புலனும் மனமும் அடங்கன்னா மூச்சு அடங்கணும். இது 3 ஒன்னோட ஒன்னு லிங்க். அப்போ இந்த புலன்களை அடக்கணும். புலன்கள் அடங்கினா மனம் அடங்கும், மூச்சு அடங்கினா மனம் அடங்கும். இந்த அடக்கத்துக்கு தான் இங்க வழி சொல்லி கொடுத்துருக்கிறோம். ஏதோ நீ கடவுள் ஆயிட்டு பெரிய ஞானி ஆயிட்டு நான் யாருக்குமே சொல்றது இல்லை. அது ஆகவும் முடியாது, அவ்வளவு விளையாட்டு விஷயம் இல்லை. ஒரு ஞானி ஆவது அவன் பிறவியால தொடர்ந்து வந்தாதான் ஞானி ஆக முடியும். ஏதோ எடுத்த உடனே ஞானி ஆயிட முடியாது. கற்பனையில் பேசுறதே இல்லை. நான் பேசுறதெல்லாம் நிஜம். ஆனா உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உன்னுடைய உடலை மற, உன்னுடைய உயிரை நினை. ஏன்னா உடல் அழிய போகுது, உயிர் அழியா பொருள். இந்த அழியா பொருள் ஒவ்வொரு பிறவிக்கும் நீ எங்க விட்டையோ அங்கிருந்து தொடர ஆரம்பிப்ப. அதனால மனத்தை அழிக்காத. ஒரு செயல் செய்யணும்னா உனக்கு மனம் வேணும். இப்போ இங்கே வரணும்னா மனம் இருந்தா தான் நீங்க வர முடியும். மனம் இல்லாதவங்க இங்கே எப்படி வர முடியாது? அப்ப மனசு வேணும். ஆனா அது விரிவடைஞ்சு மற்றவன் அழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உன்னை வாழ வைக்கிற மாதிரி வச்சுக்கோ அந்த மனசை. அதனால நான் மனத்தை அடக்கிங்கன்னு தான் சொல்றேன், அழியுங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. சித்தர்கள் சொல்றான் மனத்தை கொல்றான்றான். ஆமா, மனோநாசம் அப்படின்றாங்க. அது அவனுக்கு சாத்தியம். நீ கொன்னீனா என்ன ஆவ? கூட சேர்த்து உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க பொட்டாட்டி எல்லாரையும் கொண்டு முடிய. அது இருக்கக்கூடாது. அடக்கிக்கும். உன்னுடைய செயலை செய், எதுலையும் நீ ஒட்டி இருக்காது. இது என்னாலதான் முடியும்னு நினைக்காத. உலகத்துல மகான்களை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மகான்களை இறைவன் இந்த பூமிக்கு அமைச்சுக்கிறான். ஒரு மகான் வந்த நான் தாங்க மகானே, என்ன மாதிரி மகானே இல்லைன்னு சொன்னா அவனோட மூடம் யாரும் இருக்க மாட்டான்னு வேணான். இறைவன் உனக்கிட்ட செயல்களை நீ உலகத்துல செய்துக்கினே இரு, ஆனா ஒட்டாம செய், உனக்கு ஆபத்து இல்லை. எதுல நீ ஒற்றையோ அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாது, உன்னால சிக்கிப்ப அதுல. அதனால எனக்கு மனம் வேணும் செயல் இருக்கிறதுக்கு. ஆனா அந்த செயல் பிறரோட இணைஞ்சிடக்கூடாது, நீ பிரிஞ்சே இருக்கணும்.
உன் பொண்டாட்டி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பொண்டாட்டி கூட ஓட்டி என் பொண்டாட்டி மாதிரி உலகத்தில் போன கோடி பொண்டாட்டிங்க வந்தது, கோடி பொண்டாட்டி போச்சு. ஆமா. இது அவன் இந்த கற்பனையை உண்டாக்கிக்க கூடாது. போன வாரம் ஒரு சம்பவம் நடந்தது மேட்டு தெருவில், பார்த்தியா? எவ்வளோ கொடுமையான சம்பவம். இது மாதிரிலாம் நான் ஆமோதிக்கிறதே இல்லை, வெறுக்கிறது. இது மாதிரி ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு குழந்தைக்கு சரிங்க. அவங்க அக்கா சேட்பேட்டில் இருக்கிறாங்க, வர சொல்லி இருக்கிறாங்க. 2 பேரும் போய் பிறந்த நாளுக்கு கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாங்க. ரோட்டில் வந்து ஊந்துட்டாங்க மேட்டரில். தங்கச்சி ஊந்துச்சு. ஊந்த உடனே தூக்கின்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா இறந்துட்டாங்கன்ட்டாங்க. உடனே புருஷங்காரன் அந்த கேட்டு கிரில் வேலை செய்கிறோம் உங்களுக்கு, அவனுக்கு சொல்லிக்கிறான். அவனும் ஓடியாந்துக்கிறான். வயசுக்கு அந்த பொண்ணு இருக்குது. இவன் இதை பார்த்துட்டு பொண்டாட்டி செத்து போச்சுன்னொடனே போய் இவன் சமையல் ரூமில் போய் தூக்கு போட்டுன்னு செத்துட்டான். கொடுமை எல்லாம். இது எவ்வளோ கொடுமை. ஒரு நிமிஷம் யோசிக்குவேன். ஆம்பளை புள்ளியா இருந்தால் கூட பரவாயில்ல, எப்படியாவது போயிடுச்சுக்கோ. பொம்பளை பொண்ணாச்சு, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு வேணும். நீ போய் அனாவசியமாக தூக்கு போட்டு அப்போ என்ன அர்த்தம்? உலகமே அவன் அந்த பொண்டாட்டி தான் இருந்துருக்கிறான். ஆமாம். இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கக்கூடாது. அவங்களா இருக்கணும், நீயா இருக்கணும். அவங்க செயலை அவங்க செய்யணும், உன் செயலை நீ செய்யணும். அன்போடு இருக்கணும். இதை தான் நான் சொல்லியிருந்தேன் சார். சொல்லு. சரிங்க, நல்லதுங்க. இப்போ மனம் வந்து சராசரி மனிதர்களை அடக்கணும்னா கூட இந்த பாதையில் வந்தால் மட்டும்தான் அடக்க முடியும். அடங்கும், வேற எதுலையும் அடங்காது. இந்த பாதையிலையும். அப்போ இந்த பாதையில் வந்தால் எப்படி அடங்கணும்னா, இங்கே எதனா மந்திரம் தந்திரம் பண்ணுறோம்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. இங்கே என்ன வந்து பார்த்ததால உன் மனம் அடங்காது. சில பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து பார்த்துட்டு போங்க, 3 வாரம் வாங்க, 3 செவ்வாய்க்கிழமை வாங்க, 3 புதன்கிழமை வாங்க. இதாலெல்லாம் இது மாறாது. மனம் அடங்காது. உன்னுடைய செயலால தான் உன் மனத்தை அடக்க முடியும். தன்னையே சிந்திச்சு இருக்கும்போது. அதனாலதான் சொன்னோம், இருவினை மாடுகளை ஏக விடு கோனேன்னு. இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை எதில் உருவாது? 2 மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ, அதனால இருவினை மாடுகளை ஏக விடு கோனே நல்லா ஓட்டி பாடுறாரு. உன் அடங்கமான மனம் என்ற மாடு அடங்கி விடும் கோனேன்னா. இது 2ஆல் தான் இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பாழா போன மனம் வந்து அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சீங்கன்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாரா வாழ்வு. வாசப்பட்டியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்குற நாய் வளர்க்கலாம், ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிடும். உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத, விடா. அங்காடின்னா தெரு தெரு தெருநாய், கத்தரு கடத்தெருநாய்ங்க. கடத்தருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ள அடக்கி வை, அது உனக்கு காவலா இருக்கும் அப்படின்னு. அதனால மனசை அடக்கி. மனம் அடங்கணும்னா ஒரு நல்ல குருவை தேடி வந்தா மட்டும்தான் இந்த மனதை மூச்சு அடக்க தெரியணும். அந்த குருவுக்கு தெரியணும் முதல்ல. புக்கில் படிச்சுட்டுலாம் அடக்கிட முடியாது. ஆமா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு குருவா இருக்கிறவன் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நீங்க அவன் எல்லாத்தையும் அனுபவிக்கணையா, எல்லா விஷயம். திருக்குறள் எழுதிக்கிறார் வள்ளுவர்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சு எழுதிட்டார். அதுக்கு மறுப்பே சொல்ல முடியாதுக்குது. அது மாதிரி ஒரு குருவா இருக்கிறவன் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு நான் குரு ஆயிட்டேங்கன்னா இது அவன் மேல தப்பு இல்லை, அவங்க தேடி போற ஜனங்க மேல தப்பு. அவங்க யோசிக்கணும், ஒரு ஞானம் பெறணும்னா 30 வருஷம் ஆகணும். அவன் தனக்குள்ளவே தன்னை ஊறி அந்த ஞானத்தை தெளிவடையறதுக்கு 30 வருஷம் ஆகும். இவங்களுக்கு வயசே 30 இவன் குருவாயி உட்கார்ந்துங்கிறானே, இவனுக்கு என்ன தெரியும்னு போறவங்க யோசிக்கணும். அந்த யோசனை மக்கள்கிட்ட இல்லை. அதனால இவங்க போறாங்க. அவன் என்ன பண்றான், இதுதான் சமயம், காசுக்காக பயன்படுத்திக்கிறான். ஒரு குருவாகப்பட்டவன் அவன் வாழ்க்கையை அழிச்சுக்கணுங்க. அப்பதான் அவனுக்கு இன்ப துன்பத்தை பத்தி தெரியும். இல்லைன்னா புத்தகத்தை பற்றி ஞானம் பேசினா ஒருபோதும் அந்த ஞானம் உதவாது. அனுபவிச்சு பேசுற குரு வார்த்தை ஒவ்வொன்றும் பாழாகாது இந்த பூமியில. அது இருந்துக்கினே இருக்கும் இந்த உலகத்துல. அந்த மாதிரி அனுபவிச்சு ஆகணும் குருமார்கள், அது தவறு இல்லை. ஆனா எதுவும் தெரியாத குருன்னு போய் உட்காந்துக்கின்னு 4 பேரை ஏமாத்திட்டு இருக்கிறதால கடவுள் வழியில பாவமே பண்ணக்கூடாது. இருக்கிற பாவத்தெல்லாம் கடவுளா இருந்தா இருக்கணும். கடவுள் வழியிலே போய் பாவம் அதை எங்க போய் அழிக்குது. அதனால அதான் சொல்ற, காசில 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான் அகஸ்தியர். இந்த மாதிரி பண்றவனுக்கெல்லாம் இங்கத்தோட போவாது. காசில உனக்கு 7 நரகம் காத்துங்குதுன்றான்.
அதனால் அந்த மாதிரி வழிக்கெல்லாம் போகக்கூடாது. போகிறவங்க அவங்கள நம்ம தடுக்க முடியாது. ஆனால் மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு குருவை தேடி போகிறோன்னா ஏதோ ஒரு அதிசயத்தை தேடி போகிற மாதிரி தான் நினச்சிட்டு போகிறாங்க. ஆமாம். ஆனால் ஒரு குருவை எதுக்காக தேடணும் அப்படின்றதே தெரிய மாட்டேங்குது. அதுதான் சொல்கிறேன். ஒரு குருவை தேடணும்னா நான் என்ன சொல்லிங்கிறேன், கடவுளை தேடுன்னு நான் யாருக்கிட்டுமே சொன்னதே கிடையாது. யாருக்கிட்டும் சொல்லவும் மாட்டேன். ஏன்னா கடவுளை தேடுறது நான் அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு இல்லை. ஒரு ஊரில் அட்ரஸ் இல்லாத வீட்டை கண்டுபிடிக்கணுன்னே கஷ்டம். கண்டுபிடிக்க முடியல. எங்கக்குது வீடுன்னு ஒரு 100 வீடுங்கிற இடத்துலையே. இந்த உலகத்தையே பச்சிட்டு வேடிக்கை பார்த்துன்னுக்கிறவன் எங்கேக்கிறான்னு தெரியும். எப்படி கண்டுபிடிப்ப? சும்மா ஆதங்கத்துக்கு சொல்லுங்கிறேன். நான் கடவுளை சேவிச்சுங்க, கடவுளை பார்த்துங்க, நான் கடவுளை கும்பிட்டுங்க. இது ஆதங்கம், பிரம்மை, கற்பனையில். அந்த கற்பனையில் சொல்கிற விஷயங்கள் நிஜத்தில் பார்க்க முடியாது. நிஜத்தில் பார்க்கணுன்னா முதல்ல நீ உன்னை பார்க்கணும். அதனால தான் நான் சொல்கிறது, கடவுளை தேடாதீங்க, உங்களை தேடுங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் கடவுள் யாருன்னு தெரியும் அப்படின்ட்டு. நான் கடவுளை தேடுங்கன்னு யாருக்குமே சொல்கிறது கிடையாது. ஏன்னா அது முடியாத விஷயம்னு எனக்கு தெரியும். அதனால் இவங்க போய் கடவுளை பார்க்க போகிறேன், கடவுளை காட்டி கொடுக்குறாரு அப்படின்னு போனால் அது நம்ம என்ன பண்ணுவோம், தடுக்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறது, விதி யாரையுமே விடாது. இப்போ ராவணனுடைய கதை சொன்னேன்னு, ராவணன் வந்து சீதையினுடைய பொண்ணு. இந்த ராவணனுடைய பொண்ணு சீதை. இந்த சீதையால் வந்து இந்த இலங்கைக்கு அழிவு இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்து அந்த கடலில் தூக்கி போடுறான் அந்த பொண்ணை, எங்கன்னா போயிட்டோம் அப்படின்ட்டு. அது ஜனகர்கிட்ட வந்து கட்சி திருப்பி அவனே இலங்கை ராவணனே அதை தூக்கி போய் அவன் கேடு வச்சுக்கணும். ஆமாம், இல்லை அதான் விதி. அப்போ நீ எவ்வளோதான் அதுலேருந்து தப்பிச்சு வந்தாலும் அந்த விதி உன்னை உடலை தொட்டுக்கினே போய் ஒரு நாள் பிடிச்சிடுது. இவன் விதி அப்படித்தான் போய் மாட்டிக்கணும்னா நம்ம என்ன பண்ண முடியும், தடுக்கவா முடியும்? அதிசயம் காட்டுறாரு, காட்டு போய் பாரு. ஏமாந்து வா, கட்சியில் எல்லாத்தையும் இழந்துட்டு. ஞானம்ன்றது ஒருத்தன் காட்டி தான் கொடுக்க முடியும், ஓடி போதும் வேலை. ஆனால் அந்த அவனால் உனக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. இதை புரிஞ்சுக்கணும். மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவர்கிட்ட போனால் இது நல்லா ஆயிடுங்க, அவர்கிட்ட யாருக்கிட்ட போனாலும் வேணா உன்னை விட்டு போக போகிறதில்லை. ஆமாம், இது வரைக்கும் அந்த மாதிரி யார்கிட்டையும் போய் யாரும் நல்லானது மாதிரி ஒன்று தெரியும் பண்ணவே முடியாதுப்பா. ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். இப்போ இங்கே கூட என்கிட்ட கூட ஐநாவரம் மார்க்கெட்லேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க முந்தா நாள். என்னம்மா அங்கே வந்தேன்னு? இல்லை சாமி, ரொம்ப நாளாக வீடியோ பார்க்குறேன். சரி, வீடியோ பார்த்து ஏன் வந்தேன்? இல்லை, எங்கள் அக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கிட்டேன்னு போ. இல்லை, மன ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்து நான் வைத்தியம் பண்ணுறதில்லை. எங்கிட்ட என்னை வந்து பாரு, உனக்கு நல்லா என்னால் முடியுமா? என்னால் நல்லா ஆகிட்டா ஒரு ஆஸ்பத்திரி கொடுத்தா தமிழ்நாட்டில் மொத்த ஆஸ்பத்திரி போய் நல்லா ஆகிட்டு வந்துருவேன். இதெல்லாம் தன்னை தானே ஏமாத்திக்கணும், ஊரையும் ஏமாத்துற விஷயம். ஆமா, எவனாலையும் நல்லா இருக்கா ஆக்கவே முடியாது. அவன் விதிப்படி தான் அவன் வாழ்க்கை. 6 மாசம் துன்பப்படுவான், அவன் விதி. 7வது மாசம் வந்து ஓஹோன்னு வாழ்ந்து ஆரம்பிச்சிருவான். 7 வருஷம் ஓஹோன்னு வாழ்ந்துருப்பான். 8வது மாசத்துல இருந்து விழுந்துடுவான். இது அவன் விதி. இதை யாரும் பண்ணிட முடியாது. இதை புரிஞ்சிக்காம ஜனங்க ஏமாளித்தனமா போய் அவர்கிட்ட போனா நல்லா, இவர்கிட்ட எவர்கிட்ட போனாலும் அவரே நல்லா ஆக்க முடியாதுக்கிறாரு. இப்போ எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. நான் இதெல்லாம் மாற்ற தந்தா எனக்கு 15 வயசு ஆக்கி உட்காந்து முடியுமா? முடியாது. தெய்வீகத்தில் ஏமாத்துற விஷயத்த பேசக்கூடாது. முதல்ல ஏற்கனவே ஜனம் ஏமாந்து போயிருக்குது. இன்னும் நீ பேசி உன்னை ஏமாத்திடக்கூடாது. அவங்கள உண்மையை மட்டும் பேசு. அது மட்டும்தான். அவங்க எடுத்துக்கணும்னு பேசாத, நீ சொல்லணும்னு பேசு. எடுத்துக்க பண்ண போட்டு அந்த மாதிரியான நோக்கத்தில் ஆன்மீகம் போகணும். சொல்ல சாமி. ஏன்பா இப்போ டீ கொடுக்க மாட்டேன்? ஆத்மா வணக்கம். நான் மும்பையிலேருந்து வரேன். என் பேர் ஜெவமணி. வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள்லாம் பட்டு 2006 வரை பயங்கர கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கடவுளை 2007 வந்து எனக்கு வந்து ஜனவரியிலேருந்து பயங்கர ஒரு செல்வாக்கோட படைச்சிட்டார். 2007 2010 பெரிய ஒரு பதவியில் கொண்டு வச்சிட்டாரு. அன்னையிலேருந்து எனக்கு எந்த குறையும் கிடையாது. இனி கடவுள் வந்து ஒவ்வொரு பாவத்தையும் குறை சொன்னார். அந்த பாவத்தை அவளத்தையும் ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு போனேன். வாழ்க்கையில் செல்வாக்கோடு இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அடுத்தால அப்படியே வாழ்ந்த வாழ்க்கை 2020 ஜனவரி மாதம் 27ஆம் தேதி ஐயாவோட யூடியூப்பை பார்த்தேன். அன்னைக்கு தான் உள்ளே இருக்குது தெய்வம்னு எனக்கு தெரிஞ்சது. அது இந்த ஐயா மூலமாக தான் தெரிஞ்சது எனக்கு. அதுக்கு வந்து அந்த ஐயாவுக்கு நான் அன்னையிலேருந்து வச்ச பேர் வந்து தெய்வத்தாத்தான்னு வச்சுருக்கேன். அந்த தெய்வத்தாத்தா வந்து தெய்வத்தை உள்ளே தான் இருக்குது அப்படின்னு என்னை உணர வச்சிட்டாரு. அடுத்தால
பாவத்தை செய்யாமல் இன்னையிலேருந்து நான் விட்டனோ அன்னையிலேருந்து என்னுடைய வாழ்க்கை ரொம்ப சுதந்திரமாக அழகான வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு பிராமணர் வந்தார், அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறாரு, ஏதோ ஒரு ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இருக்கிறார். அவர் இவ்வளோ காலம் கடவுளை தேடலை, கடவுளை கும்பிட்டாரோ. எப்போ கடவுள் எங்கே இருக்குது, கடவுள் எந்த கோயிலில் இருக்குது கடவுள்? ஒவ்வொரு கோயில்லையும் மனிதனுடைய சிலை தான் இருக்குது, கடவுளினுடைய சிலை வைக்க முடியாது. கடவுளுக்கு சிலை செய்கிற அளவுக்கு மனித கிடையாது. அதனால் கடவுளினுடைய சிலை செய்ய முடியாது. இப்போ ஒரு கோயிலில் போனீங்கன்னா கடவுள் வந்து சாந்தமாக ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு கோயிலில் போனீங்கன்னா கத்தி கபடெல்லாம் வச்சுருக்குது, சூளங்கள் எல்லாம். கடவுளுக்கு எதுக்கு கத்தி இதெல்லாம் தேவை? சும்மா கண்ணால் பார்த்தா உலகம் அழிஞ்சிட போகுது. அம்பாள் கண்ணு திறந்தால்னா உலகமே அழிஞ்சு போயிடும். ஆனால் அம்பாள் எப்படிங்கிறான்னா ஒரு பொம்பளை உருவத்தை வச்சு அது கையில் ஒரு சூளம், ஒரு கத்தி, ஒரு கபடா, ஒரு சிங்கம் இதெல்லாம் வச்சுக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பெண்களுடைய குணம் இப்படி இருக்குது. நல்ல பொம்பளையும் இருக்கிறா, சாந்தமானவளும் இருக்கிறா, அதனால் ஆசீர்வாதம் பண்ணுறா. கொடூரமானவளுங்கிறா, இந்த மாதிரி கத்தி கபடாலாம் வச்சுன்னு வீட்டுங்களில் அப்படின்னு. மனுஷனுடைய சிலை தான் கோவில்களில் வச்சுக்கணும். ஆனால் கோவில்களில் வச்சுக்கிற சிலையால் பக்தி உண்டாகும். அது யாருக்கு? இளமையில் இருக்கிறவங்களுக்கு. முதுமையில் இருக்கிறவங்களுக்கு போகிறதால ஒரு புரோஜனமும் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், நான் கடவுளை கும்பிட்டேன். எங்கே கடவுளை கும்பிட்டேன்? எங்கே இருக்கிறாரு கடவுள்? எந்த கோயிலில் இருக்கிறாரு? எந்த அட்ரஸில் இருக்கிறார்? எந்த மலையில் இருக்கிறாரு? சொல்ல முடியல. ஏன்னா நம்ம பார்க்குற வயசும் இல்லை. நாயன்மார்கள் பார்த்தா அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, கடவுள் மட்டும்தான் அவனுக்கு உண்டு. நாயன்மார்களுக்கும் ஆழ்வார்களுக்கும் கடவுளை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் தெரியாது. ஒரு தினை அளவு ஆசை இருந்தாவே கடவுளை நெருங்க முடியாதுன்றார் பட்டினத்தார். ஆனால் நம்ம மலை அளவு உள்ளத்தில் ஆசையை வச்சுக்கின்னு கடவுள்கிட்ட எங்கே போகிறது? சும்மானா வேஷம் கட்டின்னு இருக்கிறோம். ஆனால் உண்மையை திருமூலர் சொல்கிறார், தன்னை அர்ச்சிக்கணும்டா அவன் தாண்டா ஞானின்றார். நான் தான் கடவுள், எனக்குள்ளே தான் கடவுளுக்குறான் தேடி எவன் ஒருத்தன் எடுக்கிறானோ அவன் ஒரு நாள் ஞானியாக மாறுவான். ஆனால் ஊரெல்லாம் சுற்றி திரிகிறவனுக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது, வீணாதாண்டா போயிடுவான்றார். அதை சிவவாய்க்கு ரொம்ப அழகாக சொல்வார். ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி கடவுளை தேடி செத்தவன் எண்ண முடியாத அளவுக்கு போயிட்டாங்க. சரி, கடவுளை தேடி தெரிஞ்சு எண்ண முடியாத அளவுக்கு போயிட்டா அப்போ கடவுளை எப்படி தான் பார்த்தீங்கன்னா தனக்குள்ளே தேடணும்டா. ஆடை தோல் மேலே போட்டுக்கணும், ஆடு காணுன்ற மாதிரி கடவுளை இவனுக்குள்ளே வச்சுன்னு உலகமெல்லாம் கடவுளை தேடுறான் அப்படின்ட்டு சொல்கிறார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை தெய்வத்து மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன்டா கடவுள் உனக்குள்ளே தாண்டா இருக்கிறான். இப்படிப்பட்ட வழிகளை நம்ம சொல்லி ஆராய்ஞ்சி எடுக்காமல் சும்மானா ஏதோ நான் கடவுளை தேடுறேன் எங்கே போய் தேடுறது? எங்கே அட்ரஸ் இருக்குது? எங்கே உண்மை இருக்குது? இதெல்லாம் நமக்கு புரியாமல் கடவுள் வழிபாடை நடத்துகிறோம், கடவுள் வழிபாட்டில் போயின்னு இருக்கிறோம். இதெல்லாம் தெளிவடையணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் 40 வருஷமாக இப்படி பேசின்னு இருக்கிறேன். இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பல கோடி மக்கள் இது தெளிவடைஞ்சு இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேலே இந்த மாதமே வெளிநாட்டு ஜனம் வந்துச்சு. ரூமுங்க தான் பத்தாமல் போச்சு. இது காரணம் என்னன்னா கடவுள்ன்றது ஒரு கற்பனை பொருள் மாதிரி ஆக்கிட்டாங்க. கடவுள்ன்றது உலகத்துக்கு ஒன்று தான். ஜாதிக்கு ஒரு கடவுள் இல்லை, மதத்துக்கு ஒரு கடவுள் இல்லை, நாட்டுக்கு ஒரு கடவுள் இல்லை. உலகமே ஒருத்தனுடைய கொடைக்கீழ தான் இயங்குது, உயிரினங்கள் அத்தனையுமே. அது ஆடு மாடுக்கும் கடவுள் இருக்குது, மனுஷனுக்கும் கடவுள் இருக்குது. ஆனால் மனுஷன் ஆறறிவுன்றதுனால கடவுள்னு ஒரு பொருள் இருக்குதுன்னு அதை தேடுறான். அதுங்க தேடுறதில்லை, ஏதோ வாழ்ந்த வரைக்கும் வாழுது. ஆனால் மனிதனுக்கோ உயிரினத்துக்கோ கடவுள் முதல்ல எதிரான உணவு தான். உணவு இல்லைன்னா எந்த கடவுளும் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். அப்போ அந்த உணவை படைத்தவன் கடவுள். அதனால தான் இந்து மதத்தில் கரிமீன் செய்தாலும் நடுவில் போட்டு கும்பிட்டு தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான், வடப்பாயத்து செய்தாலும் தீவார்த்தனை பண்ணிட்டு சாப்பிட்டான். ஏன்னா இதாண்டா கடவுள், இதாண்டா உன்னை காப்பாற்ற போகுதுன்னு அறிவுபூர்வமாக வச்சான். இதெல்லாம் நமக்கு ஏன் செய்கிறோன்னு நம்ம எதையுமே தெரிஞ்சிக்காமையே கடவுளை கும்பிட்றேன்னு ஏமாந்துட்டோம். இனிமேலாவது அதை தெரிஞ்சுக்கின்னு சீரான மொழியில் வழிவகையோடு போவீங்க, உண்மையை உணர்வீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூப்பில் தான் பார்த்துன்னு இருந்தேன். நான் முதல் தடவை நான் வரேன். நான் உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களை பார்த்ததில். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். ஒரு மட்டும் என் மனசுலே இருக்குது, நான் கேட்குறேன். பேசுங்க ஒன்றும் இல்லை. இப்போது நான் பிறந்திருக்கிறேன். நீ பிறந்திருக்கிறேன் எனக்கு ஊரும். ஆமாம்.
ஆமாம் பிறந்ததால் தான்ப்பா உருவம் வந்துக்குது, பிறந்ததால் தான் பேசுகிற, பிறகு நான் எங்கே பேச போகிறேன் ஆமாம் சாமி. சொல்லு. எனக்காவது நம்ம இறக்க போகிறோம். இறப்பு இருக்கு மேடம். ஆமாம், எனக்காவது நான் இறக்க போகிறேன். ஆனால் நடுவில் இப்போ நான் நல்லது கெட்டதெல்லாம் செய்கிறது அடுத்த பிறவியில் வருமா? கண்டிப்பாக. அதுதான் சாமி. எல்லா பிறவிக்கு நீ செய்த நன்மையும் உன் கூட வரும், நீ செய்த தீமையும் உன் கூட தான் வரும். உன்னை விட்டு அது விலகவே விலகாது. ஏன்னா நன்மை தீமை நிறைந்தவன் தான் மனுஷன். அதனால் அவன் செய்கிற நன்மைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையும், அவன் செய்கிற தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அடுத்த பிறவியில் அமையும். சரி. அப்புறம் அடுத்த பிறவி இருக்கா? ஏப்பா பிறவி இருக்கா? அடுத்த பிறவி இருக்கா? பிறவி இல்லைன்னா போன வாட்டி இல்லைன்னா இந்த வாட்டி எங்கேருந்து வந்தீங்க? ஒரு புளியாங்கொட்டை இருக்குது இல்லை, ஒரு புளி மரம் ஓடனா ஒரு கொட்டை இருந்தால் தானே புளி மரம் வரும். அப்போ முன்னாடி ஒரு புளி மரம் இருந்திருந்தால் தானே இப்போ புளி மரம் நடும் நம்ம வரோம். ஒவ்வொன்றுக்கும் விதை இருக்குது. விதை இல்லாத ஒரு உயிரினமே கிடையாது. அது எப்பவுமே இருந்துக்கினே இருக்குது இங்கே. ஆனால் அது செய்கிற நன்மை தீமைக்கு மாதிரி ஒன்று சுகமாக வாழுது, ஒன்று துன்பப்பட்டு சாவுது. அதனால தான் சொல்கிறது, வாழும்போது நல்லதை செய்யுங்க, அடுத்த பிறவியாக சுகமான பிறவி கிடைக்கட்டும் அப்படின்னு. ஆனால் நீ சொல்லு, உனக்கு என்ன நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு நான் ஏன் கொடுக்கணுன்றான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் அனுபவிக்கிறது அதுக்கு தயாராகிறான், அனுபவிச்சுட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது அவன் வேலை. செய்ய மாட்டேன்னா நம்ம போட்டோம். சொல்லு. சரி. ஆத்மா ஆத்மானப்பா. சொல்லுப்பா. மதுரை அவனியாபுரத்துலேருந்து வரேன் சாமி. மதுரை அவனியாபுரத்துலேருந்து வர்றேன். ஒரு பாடம் நம்மகிட்ட வாங்கியிருக்கேன். ஒரு 15 நாள் இப்போ கிளாஸ் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அம்மாவுக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. 80 வயசு ஆனால் 4 ட்ரிப்பு சீரியஸாக இருந்து காப்பாற்றினேன். அதுக்கு அடுத்து இப்போ இறந்துருச்சு. இறந்தோடனே யார் ஒரு சில ஆள் உள்ளே விடக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் இந்த பாடங்கள் பண்ணும்போது எல்லாமே வேணாம்ட போனால் வந்துருப்போங்கடான்னு அந்த ஒரு பெருந்தன்மை என்கிட்ட வந்துருச்சு. சரி. அது இந்த பாடத்தினால வந்ததா இல்லை ஐயா கருணையினால வந்ததா? மனம் பக்குவப்பட்டது பாடத்தால். அந்த பக்குவத்தால் மற்றவனெல்லாம் மன்னிக்கிற பக்குவம் வந்தது. அதனால் மன்னிச்சேன். அதுதான் காரணம். வேற என்ன? அப்புறம் அந்த கோயிலுக்கெல்லாம் போகக்கூடாது, 1 வருஷம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்றாங்க. நான் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். சரி. 5 நாள் கழிச்சு கேட்டேன். நீங்கள் தாராளமாக அதெல்லாம் பாடம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் அதே மித்தவங்க சொல்கிறாங்க 1 வருஷத்துக்கு கோயிலுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அது ஐயாட்ட அதுக்கு தாங்க கேட்க இல்லை. ஒன்று நான் சொல்கிறத எடுத்துக்க போகிறேன், அதுக்கு தாங்க அவங்க சொல்கிறத எடுத்துக்க போகிறேன். இல்லை ஐயாட்ட அதுக்கு தானே இப்போ நான் சொல்கிறத எடுத்துக்கன்னா செத்த அன்றைக்கே கோயிலுக்கு போகணும். சரிங்க. ஏன் கொள்கை அது? அதனால தானங்க அவங்க கொள்கை 3 வருஷம் போகக்கூடாது, அவங்க கொள்கை. உனக்கு எந்த கொள்கை வேணுமோ அதை எடுத்துக்கோ. சரிங்க. நான் செத்துட்ட உடனே கற்பூரம் கொளுத்துறிய, என்ன நினச்சின்னு பொணத்து கொளுத்துனியா கடவுளை கொளுத்துனியா? கடவுளுக்கு. தேங்காய் எதுக்கு உடச்சி வச்ச? செத்தவங்களுக்கு ஏன் தேங்காய்? செத்தவங்களுக்கு எதுக்கு வாழைப்பழம் வச்சு வத்தி கொளுத்துன? எதுக்கையா கொளுத்துறீங்க? முட்டாள்தான வேலையெல்லாம் சாவுல பண்ணிவிட்டு அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது. கற்பூரம் கொளுத்துனா தீட்டு போச்சா? கற்பூரம் கொளுத்துனா தீட்டு இல்லையா? தெய்வத்தை அப்போ வழிபடலாமா? சாவு வச்சுங்கிறியா, தீட்டு வச்சுங்கிறியா? உங்கள் அம்மாவுக்கு தீட்டு போயிருந்தா நீ இருந்திருப்பியா? 10 மாதம் ஒரு தாய்க்கு தீட்டு நிற்கலைன்னா 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணி நிறுத்தத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறான். மொத்த தீட்டே நீ நானும் தானே. அப்புறம் அங்கங்கே தீட்டு உட்காந்து தீட்டாண்ட பொருளை தான் இப்போ போச்சு புட்டியா. அப்புறம் கோயிலுக்கு போகக்கூடாது, குளத்துக்கு போகக்கூடாது, சாமி கும்பிடாது. புத்தி இல்லாதவன் சொல்கிற வார்த்தை அது. செத்த அன்னைக்கு மறுநாளே கோயிலுக்கு போகலாம், ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா செத்தப்பவே தெய்வம்னு வணங்கிட்டாத்த. அதனால மறுநாளே போகலாம், ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா முன்னால் போக முடியாது, வேலை இருக்கும். அதனால மறுநாள் வேலை இல்லாத இருப்ப போயிடலாம் கோயிலுக்கு. சரி.